கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியிலே தேவன் என்னை நிறுத்தி இருப்பதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். நாம நிர்மூலமாக இருக்கிறது அவருடைய சுத்தமான ஒரு கிருபை. இன்னைக்கு கூட நான் ரொம்ப வெரி ஷார்ட் மெசேஜ் சொல்லணும். ரொம்ப சுருக்கமா தான் இந்த மெசேஜை நான் கொடுக்க போறேன். நம்ம கடந்த வாரத்துல ஒன்றை பார்த்தோம். அதாவது என்னை நினைத்தருளும் என்று சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று பார்த்தோம். சிம்சோன் அவர் ஒரு ஜெபம் பண்ணினார். என்ன பண்ணினாரு? இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி அவர் என்ன பண்ணினாரு? அங்க இருக்க அந்த 2 தூண்களையும் பிடித்துக் கொண்டு ஒரு ஜெபம் பண்ணினாரு. அதாவது நான் என்னுடைய 2 கண்களுக்காக பழி வாங்கும்படிக்கு அப்படி சொல்லி சரியா கேட்கிறாரு. பழி வாங்குதல் யாருக்குரியது? தேவனுக்கே உரியது. ஆனால் இவரை எப்படி நியாயாதிபதியாக தேவன் அவரை வைத்திருந்தார். நியாயாதிபதினா இஸ்ரேல் ஜனங்களை விடுவிக்கிறவராக. இயேசு கூட ஒரு நியாயாதிபதி. மீகா 5ஆம் அதிகாரத்துல இஸ்ரேலுடைய நியாயாதிபதி எதில் அடித்தார்கள்? கோலினால் கடத்தலாம், கோலினால் அடிச்சாங்க. இதெல்லாம் நம்ம பாக்குறோம். அது போட்டிருக்கு தீர்க்க தரிசனமா அவரை நியாயாதிபதி என்று இருக்குது. அப்போ இவர் ஒரு நியாயாதிபதியாக ஒரு சின்ன ஒரு ஜெபத்தை அவர் பண்ணாரு. அவர் சொன்னாரு, அவர் ஒரு ரகசியத்தை சொல்ல வேணாம் தேவன் சொல்லி இருந்த ஒரு விஷயத்த, அந்த குடும்பத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயத்த அவர் வெளியே சொன்னதினாலே அவர் ரொம்ப பாடுகளுக்குள்ள போயிட்டாரு. கண்கள் பிடுங்கப்பட்டது. இதெல்லாம் அங்க நடந்தது. இதுதான் உண்மை. ஆக்சுவலா அவர் கண்ணு ஏன் பிடுங்கப்பட்டதுன்னா அதுதான் பிடுங்கப்பட்டது. அவர் எதுக்கு பாடுபட்டாருன்னா சொல்ல வேணாம் சொன்னதை சொல்லிட்டாரு. அப்பொழுது அவருடைய பலம் பாவியானவர் விலகினார். அவருடைய பலம் போய்விட்டது. ஆனா அவருடைய தலைமையை குலைக்க ஆரம்பித்தது. அதன் பிறகு இவர் வேடிக்கை காட்டணும்னு சொல்லிதான் இவரை வேடிக்கை பொருளா வச்சிருந்தாங்க. ஆனாலும் சாம்சன் அந்த பண்ணின அந்த ஒரு ஜெபம் ரொம்ப நம்மை சிந்திக்க தூண்டுகிற ஒரு ஜெபம். பழி வாங்குகிறது யாருக்கே உரியது? தேவனுக்கே உரியது. அந்த பழி வாங்குகிறதை தேவன் சில நேரங்களிலே அவர் அதற்காக உபயோகப்படுத்துகிறத செய்வார். ஆமா, அதனால அதற்கான சில பாத்திரங்கள் இருக்கும். அன்னைக்கு அந்த வேளையிலே சாம்சன் தேவனுடைய கரத்திலே இஸ்ரவேலின் விரோதிகளை பழி வாங்குகிற ஒரு மனிதனாக அந்த இடத்துல அவர் இருந்தார். நாம அப்படி பழி வாங்கணும் ஜெபம்னா எந்த ஜெபமா என்ன செய்யாது? கேட்கப்படாது. அது தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமானதா இருக்கும். ஆனா இந்த இடத்துல அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஏன்னா அந்த இடத்துல அப்ப பழி வாங்குகிறவர் யாரு? சாம்சனா? இல்ல, தேவன். அதனாலதான் அவன் மரிக்கும் பொழுது அவன் செய்தது முன்னால செய்ததை விட அதிகமான பெர்ஃபார்மன்ஸ். அநேக விரோதிகள் மாண்டு மடிந்தார்கள் என்று கடந்த வாரத்துல பார்த்தோம். ஆனா இயேசுவை குறித்து பார்க்கும்போது அவர் பண்ணுற ஒரு ஜெபம் எப்படி இருந்ததுன்னா எல்லாரையும் மன்னிக்க சொல்லி ஜெபம் பண்ணார். அது பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டினுடைய ஜெபங்கள் தேவன் மனிதர்களை உபயோகப்படுத்தின விதங்கள் வித்தியாசப்பட்டது. ஏன்னா இயேசு வரும் வரைக்கும் இந்த விதமான காரியங்கள் இருந்தது. ஆனா இயேசுதான் ரட்சகர், மீட்பர், எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. நியாயம் தீர்க்கும்படியா நியாயம் அவர் பாவம் அவருடைய மாம்சத்திலே நியாயம் தீர்க்கப்பட்டது. ஆகவே அப்படிதான் வந்தாரு. இப்போ இவருடைய ஜெபம் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். நான் ஒரு ஜெபம் சொன்னேன், இயேசு தாகமா இருக்கிறேன் சிலுவையில சொல்லும் பொழுது நாம நினைச்சுப்போம் என்னமோ தாகம் நான் அந்த மெசேஜ் கொடுத்தேன். ஆனா அந்த தாகம் வேற அப்படின்னு யோவான் 17ஆம் அதிகாரத்தை உங்களுக்கு சுட்டி காண்பித்து இயேசுவினுடைய தாகம் என்னன்னு சொன்னேன். ஆனா இன்றைக்கு சொல்ல போறது எப்படின்னா அவருடைய ஜெபத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசம் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் எப்படி இருக்கு? ஒரு ரொம்ப சின்ன ஒரு மெசேஜ் தான் இப்ப நான் கொடுக்க போறது. 12ஆம் அதிகாரத்துல அவர் நிறைய விஷயங்கள் அவர் சொல்லிட்டு வரும் பொழுது அவர் தன்னுடைய வேலை என்ன செய்யறாரு? 23 இயேசு அவரை நோக்கி மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. 24 மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகிய மிகுந்த பலனை கொடுக்கும். தன்னுடைய மரணத்தை குறித்து அவர் சொல்றாரு. கோதுமை மணியான் தான் மடிய போகிறதை அவர் சொல்லுகிறார். சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்லிட்டே வரும் பொழுது 27ல அவர் சொல்றாரு, ஏன்னா அவருடைய மரண வேலை சமீபமாக வந்து விட்டது. அவர் சொல்றாரு, என் ஆத்துமா கலங்குகிறது,
நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இப்போ ஆத்மா கலங்க ஆரம்பிச்சிருச்சு. அவர் படுற வேதனைகளை, படத்தோட வேதனைகளை அவர் நினைச்சு பார்க்கிறாரு. ஆத்மா கலங்குறது. அப்ப சில நேரத்துல மனிதனுடைய வாழ்க்கையில கூட சில பிரச்சனைகளை நம்ம கடந்துகிட்டு இருக்கும்போது இன்னும் ஐயோ இன்னும் நிறைய இருக்குதே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யும், நமக்கு ஆத்மா கலக்கும், நம்மளுடைய வேதனைப்படும். நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இயேசு சிலுவையிலே மறிச்சிட்டாரு. நம்மளுடைய ஆத்மா வாழ்ந்து சுகித்து இருக்கிறது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக சொல்லிதான் யோவான் வாழ்த்து சொல்றாரு. ஏன்னா இப்ப நம்முடைய ஆத்மா வாழ்ந்து சுகித்து இருக்கிறது இயேசுவினாலே. நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால நம்முடைய ஆன்மா மரணத்துக்கு உட்பட்டு இருக்குது, அது இப்ப நித்திய ஜீவனுக்குள்ள இருக்கிறது. சரியா? அப்போ நம்ம ஆத்மா என்ன செய்யும், ஒரு நெருக்கம் வரப்போகுது, ஒரு கஷ்டம் வரப்போகுது, இல்லைன்னா அதனோட நான் கடந்து போகணுமே பொழுது சோல் ரொம்ப கலங்கும். இயேசுவும் மனுஷகுமாரனாக அவருடைய ஆத்மா கலங்கினது. அப்ப அவர் என்ன சொல்றாரு, நான் என்ன சொல்லுவேன்? அவர் ஃபாதர் காட் கிட்டதான் இதெல்லாம் பேசுறாரு. நான் என்ன சொல்லுவேன்? என் ஆத்மா ரொம்ப கலங்குதே, பாடல்களை நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்குதே, அப்படிதான் இருக்கும். அப்போ சில நேரம் நமக்கே எப்படி இருக்கும், வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம். நம்ம சில பேர் என்ன ஜெபம் பண்ணுவோம், எனக்கு வேண்டாம், போதும், நான் பட்ட பாடு போதும்ப்பா, எனக்கு சீக்கிரம் என்ன செய்யணும், ஒரு விடுதலை வேணும். இல்லைன்னா சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க, எனக்கு சீக்கிரமா எடுத்துக்கொள்ளுங்க, என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லிலாம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனா இப்போ இதுல அவர் பாருங்க, இவர் பட்டதுக்கு இயேசுவின் பாடுகளை போல ஒருவருமே பாடுபட முடியாது, யாருக்கும் அப்படிப்பட்ட பாடுகள் இல்லை. அவர் நரக வேதனை பட்டுட்டார், தேவனுடைய கோபாக்கினையே பார்த்துட்டார். ஏன்னா அது நம்ம மேல வர வேண்டியது அவர் அனுபவித்தார். அத மாதிரி ஒரு பாட யாருமே பட முடியாது, படக்கூடாதுன்னு தான் அவர் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார். என் ஆத்மா கலங்குகிறது அப்படின்னு சொல்றாரு. அந்த தோட்டத்துல கூட, அந்த கெத்செமனே தோட்டத்துல கூட பாருங்க, அவருடைய வேர்வை, இந்த பாடுகளை எல்லாம் நினைக்கும் போது அவர்கிட்ட தேவனிடத்துல முதல்ல என்ன சொல்றாரு, சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டுமே கேட்கிறாரு. ஆனாலும் ஏன் சித்தம் இல்ல, உங்களுடைய சித்தம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவருடைய வேர்வை துளிகள் எப்படி வந்துதான், ரத்தத்தின் துளினா அவ்வளவு பிரஷர், டென்ஷன் அவருக்குள்ள இருந்துட்டு இருக்கு. அந்த பிரஷர்ல என்ன வருதான், ரத்தமா, வேர்வை எல்லாம் ரத்தமா வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப எந்த அளவுக்கு அவர் வியாகுலப்பட்டிருப்பார். அவர் வியாகுலப்பட்டது போல நீங்களும் நானும் ஒரு நாள் வியாகுலப்படுகிறது இல்லை. தேவன் அந்த அளவுக்கு நம்மை விடுகிறதும் இல்லை. ஏன்னா நம்ம சந்தோஷமா இருக்கணும், நல்லா இருக்கணும், அருமையா வாழணும் தான் அவருடைய சித்தமா இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல இவர் பண்ணின ஜெபம் எப்படி இருக்கு தெரியுமா? நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ, அதாவது என்னை ரட்சியும் அப்படி சொல்லி சொல்லாம பிதாவிட்ட பேசுறதே எப்படி இருக்குது, அவர் கூட ஒரு டயலாக் வச்சு நான் என்ன சொல்றது, உங்ககிட்ட நான் என்ன கேட்கறது, அத தெளிவா கேட்கறதுக்கு முன்னால, உறுதியா கேட்கறதுக்கு முன்னால ஃபாதர் காட்கிட்டே ஒரு இதை சொல்றாரு, பிதாவே இந்த வேளை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ, நான் அப்படி சொல்லுவேனோ அப்படின்னு தனக்குள்ளே கலங்கிட்டு சொல்வேனோ சொல்லிட்டு ஆகிலும் திருப்பி அவரே பேசுறாரு, இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபாதர் காட் எதைதான் ஞாபகப்படுத்துவாரு, நீர் இந்த பூமியிலே வந்ததற்கான சித்தம் என்னது? ஹோலி ஸ்பிரிட் எதை ஞாபகப்படுத்துவாரு? இததான் ஞாபகப்படுத்துவாரு. அதனாலதான் எபிரேயர்ல பார்க்கும்போது ஆவியானவர் அவரை பிதாவின் சித்தத்தை என்ன செஞ்சாராம், செய்ய வைத்தாராம். 13ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். 13 9ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் அந்த முழு வசனம் சொல்லுது. ஆனா நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த அப்படின்னா இவர் தன்னை முற்றிலும் அவர் தன்னை ஒப்பு, ஏன்னா அவருக்கு ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டே இருக்குது, நம்மளை போல அவருக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டே இருக்குது. ஆனா கூடவே இருந்து அவரை புஷ் பண்ணி பிதாவினுடைய சித்தத்தை செய்ய வைத்தவர் யாரு?
நித்திய ஆவியானவர். நித்திய ஆவியினாலே, நித்திய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அதனாலதான் இயேசு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை ஃபுல்லா பெற்றிருந்தாரு. அளவில்லாமல் தேவன் அவருக்கு ஆவியானவருடைய அபிஷேகத்தை கொடுத்திருந்தாரு. இப்ப நமக்கும் சம்பூர்ணமாக பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு. அப்போ யோவான் 12 ஒரு கலக்கம் வருது பாத்தீங்களா? நான் என்ன சொல்லுவேன், என்னை ரட்சியும் என்று கேட்பேனோ அப்படி கேட்கும் பொழுது, இல்ல ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன் அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் தான் பேசுறார் என்று சொன்னா, அவரை திருப்பியும் உந்தி தள்ளுகிறது யாரு? ஒன்று பிதாவாகிய தேவன், அடுத்தது நம்ம எபிரேயர்ல பார்த்ததுபடி பரிசுத்த ஆவியானவர். அப்போ சில நேரம் நமக்கு என்ன ஜாப் பண்றது நமக்கு தெரியாது. சில கலக்கங்கள், சில நெருக்கங்கள் நம்மள என்ன வார்த்தை சொல்ல வைக்கிறதுன்னு சொல்லி தெரியாதபடிக்கு நம்மள திண்டாட வைத்துக் கொண்டிருக்கும். நம்முடைய ஆவி கலங்கி கொண்டிருக்கிறோம். நம்முடைய இருதயம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும். அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் நம்ம இஷ்டமா ஏதாவது ஒண்ணு சொல்லுவோம். அதனாலதான் நம்ம பாருங்க, அந்த ஒரு பாட்டு கூட போன வாரம் நான் சொன்னேன், ரொம்ப நெருக்கம் வந்துருச்சுன்னு சொன்ன உடனே பழைய ஏற்பாட்டு காலத்தை போல நம்முடைய பாடல்கள் எல்லாம் மாறி போயிடும். அது என்ன பாட்டு? அது என்ன பாட்டு சொன்னேன்? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, நீங்க நினைச்சா ஆசீர்வாதா, என்ன மறந்தா எங்கே போவேன்னா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதா, என்ன மறந்தா எங்கே போவேன்னா, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருந்த, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருந்த, உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும், உம்மை மறுதலித்தவன் நான், இந்த உலகே அறியும், மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும், உம்மை மறுதலித்தவன் நான், இந்த உலகே அறியும், உதவாது என்னீரே உதவாது, நீங்க இல்லாம என் இதயம் இயங்காதே, உதவாத என்னில் உதவாதே, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருந்த, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருந்த, நீங்க நினைச்சா ஆசீர்வாதா, என்ன மறந்தா இங்கே போவேன்னா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதா, என்ன மறந்தா இங்கே போவேன்னா. இந்த பாட்டை பழைய ஏற்பாட்டு முறையில, ஆனா கொஞ்சம் புதிய ஏற்பாட்டு வழியில ஒரு பாஸ்டர், வயதான ஒரு பாஸ்டர் பாடி இருக்கிறாரு. நீங்க எல்லாம் புதிய பாஸ்டர் பாடினத பாடுவீங்க. நான் ரெண்டையும் கலந்துட்டேன். நான் சர்ச்சில் கூட எல்லாத்தையும் ஒரே மிக்சிங் தான். நான் அங்க எல்லாத்தையும் எடுத்து ஒரிஜினல பாடணும்ல, அதெல்லாம் மரியாதை. அதனால ஒரிஜினல் பாஸ்டர் வெஸ்லின்னு அவர் பாடினது. அப்ப பாருங்க, அந்த நெருக்கத்து மத்தியில என்ன நினைச்சிடுங்க, என்ன மறந்துடாதீங்க. ஆனா அவர் வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒரு நொடி பொழுதுல நம்ம ஒரு நொடி பொழுது கூட அவர் நம்மளை மறக்கிறது இல்லைன்னு வேலை வசனம் சொல்லு. நம் நினைவாகவே அவர் இருக்கிறாராம். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது தான் அவர் சித்தம். நம்ம நினைவாகவே அவர் இருந்துட்டு இருக்கிறாரு பைபிள் சொல்லு. அப்புறம் நம்ம பாடல்கள், நம்முடைய விஷயங்கள் எல்லாமே பாருங்க, இயேசு பண்ணின ஒரு பெர்ஃபெக்ட் பிரேயர் மாதிரி அது வரவே வராது.
அதுக்காக அவர் நம்மளை ஒதுக்கி தள்ளுகிறவர் அல்ல. அவர் நொறுங்குண்ட இதயத்தோடு நறுங்குண்ட அந்த ஆவியோடு ஒரு மனிதன் தேவனை நோக்கி அபயப்பட்டு அவன் பாடி கூப்பிட்டாலும் சரி, அவன் ஆடி கூப்பிட்டாலும் சரி, அவன் தாழ விழுந்து கூப்பிட்டாலும் சரி, அவன் தன் மார்பில் அடிச்சு கூப்பிட்டாலும் சரி, தேவன் அதை பார்க்கிறார். சரியா? அவனுக்கு எப்படி ப்ரே பண்ணணும் தெரியாது, சிம்பிள் ஜெபனா இருக்கும், நினைத்தரணும். அது பழைய ஏற்பாட்டு தான். பட் ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனா இயேசு பரிசுத்த ஆவியில நிறைந்தவராக, அவ்வளவு நெருக்கம், அவ்வளவு வேதனை, அவ்வளவு கஷ்டம் தெரியுமோ, அவருடைய காரியம் எப்படி இருக்கு தெரியுமா? எப்பவுமே பிதாவை மகிமைப்படுத்தணும், பிதாவின் சித்தத்தை செய்யணும், நிறைவேற்றணும். ஆமா, அப்படின்னு சொல்லிட்டு அவர் முழுக்க முழுக்க நான் இதற்காக தான் இந்த பூமிக்கு வந்தேன். மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு கொலை செய்யப்படுவார் சொல்றாரு. நான் இதற்காக தான் வந்தேன், பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்க்கும்படியாக தான் நான் வந்திருக்கேன் சொல்றாரு. அப்போ அவர் ஒரு செகண்ட் கூட, ஒரு கலக்கம் நெருக்கம் வந்தாலும் கூட அவர் தெளிவாக ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு ஜெபம் பண்றார். அப்ப அவருடைய ஜெபத்தில் எல்லாம் ஆவியானவருடைய அந்த ஊத்துதல் தள்ளுதல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பாருங்க, அந்த ஜெபம் எப்படி மாற்றிட்டாருன்னு பாருங்க. நெருக்கம் அவரை யோசிக்க வைத்தது. இந்த வேளையில் நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ சொல்லலாம், கேட்பேனோ கேட்கல. இந்த வேலையே எனக்கு வேண்டாம், இந்த பிரச்சனை எனக்கு வேண்டாம், இந்த நெருக்கம் எனக்கு வேண்டாம், இந்த பாடு எனக்கு வேண்டாம், இந்த சிலுவை எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் சொல்வேனோ, இதுல இருந்து என்னை ரட்சியம்னு கேட்பேனோ அப்படின்னு அவர் தன் கலக்கத்திலே அவர் நினைத்தாலும் சொன்னாலும் பேசினாலும் கூட, பிதாக்கிட்ட தான் நான் பேசினாரு, மனுஷன்கிட்ட பேசல, பிதாவேன்னு சொல்லிதான் அவர் பேசிட்டு இல்ல நான் அப்படி சொல்ல மாட்டேன் மாத்திராரு. அப்ப சில நேரம் நம்ம கூட ப்ரே பண்ண போவோம், என்னத்தையாவது நெருக்கத்து மத்தியில கேட்கணும் தான் போவோம். ஆனாலும் சில நேரம் நம்முடைய பிரேயரை we are supposed to change, நம்முடைய ஜெபங்களை மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கிறது. நம்ம யாருக்காக இருக்கிறோம்? தேவனுக்காக தான் இருக்கிறோம், அவர் சித்தம் செய்ய இருக்கிறோம். அதுல நம்மளை சந்தோஷமாக வாழ வைத்து நமக்கு எல்லாம் கொடுத்து அவர் நம்மை நடத்துகிறவராக அவர் இருக்கிறார். அப்போ அத நம்ம ஒரு நொடி பொழுது நம்ம நினைப்போம் என்று சொன்னால், ஒரு நொடி பொழுது அதை நம்ம நினைப்போம்னு சொன்னா நம்முடைய ஜெபம் என்ன ஆயிடும்? மாறிடும். ஏன்னா நான் வாழறதே யாருக்காக தான்? ஆண்டவர் தேவனுக்காக, இயேசுவுக்காக. பரிசுத்த ஆவியான ஒரு சத்தம் கேட்டு நான் அதை செய்யணும் என்று சொல்லி, அப்ப அந்த பிரேயர் எப்படி பண்றாரு பாருங்க. 28வது வசனம், ஜான் 12:20, பிதாவே உமது நாமத்தை, சிம்பிள் பிரேயர், மகிமைப்படுத்தும் என்றார். அவர் முடிச்சிட்டார். அவர் கலக்கத்துல பல வார்த்தைகள் அவருக்கு வருகிறது போல இருந்தாலும் அதை ஜெபமாக அவர் செய்யவில்லை, அதை ஜெபமாக அவர் செய்யவில்லை. அப்ப முழுக்க முழுக்க ஹோலி ஸ்பிரிட்டுக்குள் நிறைந்து இயேசு எல்லா ஜெபங்களையுமே பண்ணியிருக்கிறார். அவருடைய வாழ்க்கை முழுவதுமே பரிசுத்த ஆவிக்குள் தான் கம்ப்ளீட்டா நடந்திருக்கு. அப்போ அதனாலதான் இயேசுவின் ஜெபங்கள் எல்லாமே கேட்கப்படும். நாம கூட பரிசுத்த ஆவிக்குள் நம்ம ஜெபிக்கும் பொழுது அது எல்லாமே கேட்கப்படும். ஆனா நம்ம சுயம் அங்க வரும்னா அந்த பிரேயருக்கு என்ன கிடைக்காது? ஆன்சர் கிடைக்காது. ஏன்னா நம்ம தப்பு தப்பா கேட்டுட்டு இருப்போம், நம்ம தப்பு தப்பா புரிஞ்சிருப்போம், தப்பு தப்பா பேசுவோம், எல்லாமே நம்ம பண்ணுவோம். அதனால ஹோலி ஸ்பிரிட்டுக்குள் நம்ம கேட்கிற ஜெபங்கள் சரியாக அவர் தேவனிடத்துல கேட்கப்பட்டு பதில் வரும். அதனாலதான் நமக்கு இந்த விதமா ஜெபிக்கணும்னு நம்ம அறியாததினாலே, பிதா பரிசுத்தாவியான அவருடைய பலவீனங்களை எல்லாம் அவர் அறிந்ததினாலே மிகுந்த பெருமூச்சுகளோட நமக்காக வேண்டுதல் பண்றார். அது மாத்திரமல்ல, அவர் நம்மை குறித்த வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறதுனால நமக்காக என்ன செய்யறாராம்? எல்லாவற்றையும் அவர் செய்கிறவராக இருக்கிறார். நமக்காக வேண்டுதல் எல்லாம் பண்றாரு ஹோலி ஸ்பிரிட். சோ மொத்தத்துல நம்மளோட என்னதான் நம்ம ஜாப் பண்ண போனாலும் கூட நம்ம ஹோலி ஸ்பிரிட்டை சார்ந்து கொள்கிறது நல்லது. பாருங்க, சிம்பிளா ஒரே ஒரு சென்டென்ஸ் தான். என்ன சொல்றாரு? பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அதோட நின்று போச்சா? இவர் மகிமைப்படுத்தும் சொல்றாரு. சாம்சன் சொன்னாரு, என்னை நினைத்தருளும், இந்த ஒரு விசை நினைத்தருளும், என்னை பலப்படுத்தும்
அப்படின்னாரு. உடனே பலம் வந்தது. இந்த தூணை போட்டு 2 தூணை இருந்தது அங்க அசைச்சாரு. அது சாம்சன் மேலேயும் விழுந்து எல்லார் மேலேயும் விழுந்து அந்த இடத்திலே அங்க பழுதி இருக்கப்பட்டது. அநேகர் மாண்டு போனார்கள். அவர் உயிரோடு இருந்த போது செத்தவர்களை பார்க்கலாம், அவர் மரிக்கும் போது மாண்டவர்கள் அநேகர். சாம்சனுடைய கையினாலே தேவன் நியாயம் தீர்த்தார். சோ அந்த இடத்துல பதில் அப்படி வந்தது. இந்த இடத்துல தேவன் எப்படி பதில் கொடுத்தார் தெரியுமா? இம்மிடியா பதில் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? அப்பொழுது மகிமை படுத்தினேன், இன்னமும் மகிமை படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்தில் இருந்து உண்டாயிற்று. அப்போ இந்த சத்தத்தை மற்றவங்களும் கேட்டாங்க. இயேசுவினுடைய ஜெபத்துக்கான பதிலை எல்லாரும் கேட்டார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? 29 அங்கே நின்று கொண்டிருந்த அதை கேட்ட ஜனங்கள் இடி முழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர் தேவ தூதன் அவருடனே பேசினான் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று என்று சொல்லிட்டு தெளிவா சொல்லிட்டாரு. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியில் இருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன். பாருங்க, மகிமைப்படுத்தோம்னாரு, நான் மகிமைப்படுத்துறேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன்னாரு. இவர் பின்னால எவ்வளவு பேசிட்டாரு பாருங்க. உலகத்தின் அதிபதிக்கு, உலகத்துக்கு பாவத்துக்கு நியாயம் தீர்ப்பு வருது, உலகத்துக்கு வருது. அதிபதி, உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்பட போறான். அதை சொல்ற தள்ளப்படுவான். நான் பூமியில இருந்து உயர்த்தப்படுவேன் என்று சொல்லிட்டு பக்கத்துல இருந்து அத்தனை பேருக்கு இந்த ரகசியத்தெல்லாம் சொல்லிட்டாரு. இவர் ப்ரே பண்ணாரு, இவர் நெருக்கத்துல இருந்தாரு, கலக்கத்துல இருந்தாரு, ஜெபம் பண்ணாரு. இப்ப ஜெபத்துக்கு பயங்கரமா பதில் வருகிறது. மற்றவங்களுக்கு புரியல. தேவதூதன் பேசினா, இடி முழக்கமான பெரிய சத்தம், இது உங்கள் நிமித்தமே வந்ததுன்னு சொல்லிட்டு என்ன நடக்க போகிறது என்கிற ஒரு பெரிய ரகசியத்தை சிம்பிளா சொல்லிட்டாரு. அப்புறம் சொல்லிட்டாரு, நான் உயர்த்தப்படும் பொழுது, அப்படின்னா அர்த்தம், நான் உயிரோடு கூட எழுந்த பின்பு நீங்க பிதாவின் வலது பாசத்திலே நான் அமரும் பொழுது, உயர்த்தப்படுகிற நேரத்திலே எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன். எல்லாரையும் நான் என் பக்கமா சேர்த்துக் கொள்ளுவேன். அநேக இந்த பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக எல்லாரும் மாற போறாங்க. இது நடக்க போகுதுன்னு சொல்லி சொல்லிட்டார். இவ்வளோ பெரிய காரியங்களை செய்யணும் தான் இவர் பூமிக்கு வந்தாரு. ஆனா ஒரு செகண்ட்ல நம்மளை போல ஒரு மனிதனாக அவருக்கு ஒரு கலக்கம் வந்து அவரை அப்படியே அசைத்தது. சில பேர் மற்றவர்கள் நிறைய நேரம் அமைதியாவே இருந்து தான் கஷ்டத்தை வெளியே சொல்லாம அப்படியே போய்கிட்டு இருப்பாங்க, சிரிப்பாங்க, கொள்வாங்க. அப்படின்னா அந்த கஷ்டம் ஒரு கண்ட்ரோல்ல ஓரளவுல இருக்குன்னு அர்த்தம். ஆனால் எல்லாம் தலைக்கு மேல பிச்சுக்கிட்டு போதுன்னு வைங்களேன். என்னதான் அமைதியா இருக்கணும், வாயை மூடிக்கிட்டு இருக்கணும்னா கூட அப்புறம் தானா மனுஷன் தனக்கு தான் அவனே என்ன செய்ய ஆரம்பிச்சிருவான், பேச ஆரம்பிப்பான். இயேசு பேசினான், நான் என்ன செய்வேன், அவ்வளவு கலக்கம். அவருடைய ஆத்மா அப்படியே கலங்கிடுச்சு. நம்ம நினைக்கிறோம், ஐயோ இயேசு வந்தாரு படப்படம் இப்படியா இருக்குதோ அப்படியா இருக்குதோ. நம்மள போல அவருக்கு கஷ்டம், அவ்வளவு பாடு. நம்மள போல எல்லா வேதனைகளுக்கும் நம்ம கடந்து. அதனாலதான் நம்ம இப்போ அவரும் நம்மளை போல சோதிக்கப்பட்ட ஒரு எல்லாம் அனுபவிச்சு வந்த ஒரு பிரதான ஆசாரியனாக இருக்கார். பாவம் இல்லாத ஒரு பிரதான ஆசாரியன், நமக்காக பரிஞ்சு பேசுகிறவர், நமக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுத்தவர். ஆகவே நம்ம ஜெபம் பண்ண வரும் பொழுது நம்ம ஒண்ணா கேட்கணும். யூதா புஸ்தகம் நினைக்கிறேன், அதுலதான் இருக்கும். நம்ம பண்ற ஜெபம் பரிசுத்த ஆவிக்குள் செய்யப்படணும். யூதா ஒரே ஒரு சாப்டர் தானே. 20வது வசனம் பாருங்க. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு, முதல்ல பிரேயருக்கு வரோம்னா நம்ம ஃபெய்த்ல ஸ்ட்ராங்கா இருந்து பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்தீர்கள். அப்போ பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணணும். அதுக்கு முன்னால நம்மளுடைய விசுவாசத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இயேசு பாருங்க கரெக்டா இருக்கிறார். என்ன பர்பஸ்,
பூமிக்கு வந்தது. அதை தான் செய்து முடிப்பேன் என்று தெளிவாயிருந்தார். அதே போல அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு எதை செஞ்சாலும் நித்திய ஜீவனுக்கு ஏதுவா நம்முடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். இந்த பூமியில ஏதோ ஒரு பலன் கிடைக்கும் இல்ல, நித்தியத்திலே அது எனக்கு தேவ சமூகத்திலே உண்டு என்று சொல்லி நம்ம செய்யணும். ஆகவே நம்ம ஜெபம் இவ்விதமாக செய்வோம். ஆவிக்குள் ஜெபிப்போம். இயேசுக்கே கலக்கம், நெருக்கம், வேதனைனா நமக்கு இருக்காதா? பச்சை மரத்துக்கே இந்த பாடுனா பட்ட மரத்துக்கு என்ன பாடுன்னு சொன்னாரு. சரியா? அதே நேரத்தில் அவர் சொன்னாரு, சர்ப்பத்தை போல நீங்க கொஞ்சம் வினா உள்ளவங்களா இருங்க. நீ புறா மாதிரி கபடற்றவங்களா இருங்க, சர்ப்பத்தை போல வினா உள்ளவங்களா இருங்க. நீங்க எல்லாம் உங்களை ஓநாய்களுக்குள்ளதான் நான் என்ன செய்யறேன், ஆட்டுக்குட்டிய அனுப்புகிறேன் அப்படின்னு தான் சொன்னாரு. அப்போ ஆட்டுக்குட்டி எல்லாம் ஓநாய்க்குள்ள போகுதுன்னா, ஓநாய் என்ன நம்மள சும்மா பணம் சில நேரம் நடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓநாய் சில ஓநாய்கள் உட்கார்ந்துக்கிட்டு நான் யாரையும் கடிக்க மாட்டேன், நான் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறேன்னு சொல்லி சில ஓநாய்கள் இருக்கும். ஆனால் நம்மள ஓநாய்களுக்குள்ளதான் ஆட்டுக்குட்டிய அனுப்பியிருக்கிறாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, ஞானமா நடந்து கொள். அது ஓநாய் ஓநாய் தான், ஆடு ஆடுதான். அதனால நம்முடைய ஜெபம் பரிசுத்த ஆவிக்குள் இருக்கட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீ கொடுத்த செய்திக்காக நன்றி. எங்களுடைய ஜெபங்களிலே எவ்வளவு குறைவுகள் இருக்கிறது, ஏன் எங்களுடைய ஜெபங்கள் நிறைய நேரம் கேட்கப்படவில்லை, இதை நாங்க பார்க்கிறோம். அதே நேரத்துல எங்களுடைய பலவீனங்களையும் நாங்கள் உணர்கிறோம். அப்பா, எங்களுக்கு நீங்க உதவி செய்ய, ஜெபிக்க வரும் பொழுது விசுவாசத்திலே எங்களை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவிக்குள் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அன்பிலே நிலைத்திருந்து நித்திய ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களிலே நாங்கள் அவ்விதமாக போக வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம். இயேசுவை போலவே நாங்கள் ஜெபிக்க, உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிற வாஞ்சையோடு ஜெபிக்க, உங்களுடைய சித்தம் செய்கிற வாஞ்சையோடு ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஆனாலும் கூட எங்களிலே பலவீனங்கள் உண்டு, சரீர பலவீனங்கள், ஆவிக்குரிய பலவீனங்கள் எங்களுக்கு உண்டு. உதவி செய்யுங்க அப்பா. எங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் லகுவாக்கி போடும். எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்க, எங்களுக்கு இறங்குங்க. இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கிறது, அநேக பாடுகள் இருக்கிறது, வேதனைகள் இருக்கிறது, தேவைகள் இருக்கிறது, கேள்விக்குறிகள் இருக்கிறது, எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்கிற ஒரு நடுக்கம் இருக்கிறது, கலக்கம் இருக்கிறது. தகப்பனே, எங்களுக்காக நீர் நன்மையானதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு கூட நாங்கள் தொடர்ந்து முன்னேறி போக கிருபை தாரும். எங்களுக்கு வேதனைப்படுத்துகிறது, எங்களை நெருக்குகிற எல்லா பிரச்சனைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே சபித்து நான் அப்புறப்படுத்தி போடுகிறேன். அதே போல நாங்கள் ஓநாய்களுக்குள்ளும் நாங்கள் இருக்கிறோம். அதனால அந்த ஓநாய்களுடைய கிரியைகளை அது எங்களை மேற்கொள்ள முடியாதபடிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவைகளை கட்டி நான் நிர்மூலமாக்கி அழித்து அப்புறப்படுத்தி போடுகிறேன். விடுதலையை தந்து எங்களை தாங்கி காத்துக் கொள்வீராக. எல்லாருக்கும் சுகமும் ஆரோக்கியமும் நன்மையும் உண்டாகட்டும். பண தேவைகள் சந்திக்கப்படட்டும். இன்னும் என்னென்ன காரியங்களுக்காக வாசல்கள் திறக்கப்பட வேண்டி இருக்கிறதோ அத்தனை காரியங்களுக்காக வாசல்கள் திறக்கப்படட்டும். இன்றைக்கு வந்திருக்கிறவர்கள், வர முடியாமல் போனவர்கள் எல்லாரையும் பிதாவே ஆசீர்வதியும் என்று உடைய சமூகத்திலே வேண்டிக் கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென்.